வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. நோக்கியா பார்த்தீங்கன்னா அடிக்கடி பட்ஜெட் ரேட்டில் ஃபோன் ரிமூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பட்ஜெட் ஃபோன் ரிமூவ் பண்ணியிருக்காங்க, நோக்கியா C21+. ஏற்கனவே நம்ம சேனலில் C21 பற்றி நம்ம வீடியோ பண்ணியிருக்கிறோம். இப்போ கொஞ்சம் புதுமையாக சில விஷயங்கள் கொண்டு வந்து C21+ங்கிற பேரில் இன்னொரு மாடல் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃபோனை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோன் கூட என்னென்ன வருது, என்னென்ன விஷயங்கள் தந்திருக்காங்க, இதோட ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எந்த மாதிரி இருக்குது, 10,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் கொடுத்துருப்பாங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணி நீங்கள் ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது உங்களுக்கு டானு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். அதாவது இது ஜியோவோட எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபரில் வருது. பாக்ஸை பிரிக்கும்போது ஃபோன் தான் இருக்குது. ஃபோனுக்கு அப்புறமா சிம் எஜெக்ட் தந்திருக்காங்க. இதை தவிர யூசர் மேனுவல், பேப்பர் ஒர்க்ஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். இந்த பேப்பர் ஒர்க்ஸை தவிர சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு சார்ஜிங் அடாப்டர், டேட்டா கேபிள், இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். இனி உங்களுக்கு ஃபோனை காமிக்கிறேன். ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு நார்மல் குவாலிட்டியில் அழகாக பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது, வெளிப்புறமாக பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. நோக்கியா அந்த பேர் கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும். முன்னாடி 1100 இருந்து யூஸ் பண்ண ஆரம்பித்த மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. நோக்கியா இன்றைக்கு வரைக்கும் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த குவாலிட்டி இதில் தெரியுது. என்ன தான் பட்ஜெட் ரேட்டில் ஃபோன் இறக்குனாலும் கரெக்டான குவாலிட்டியில் ஃபோனை இறக்கியிருக்காங்க. நண்பா, இனி ஃபோனை சுற்றி காமிக்கிறேன், கவனமாக பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஃபோனை பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இதை வாங்கினாலும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா எந்த வித ஆர்டிஃபிஷியல் லைட்டும் இதில் பயன்படுத்தலை. இயற்கையான ஒளியில் தான் வீடியோ ஷூட் பண்ணுறேன். நீங்கள் பார்க்கும்போதே அது தெரியும். இதோட கீழ் பகுதியை பாருங்கள். இங்கே பாருங்கள், மைக்ரோ USB போர்ட் தந்திருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் மைக் இருக்குது. தென் இன்னொரு சைடு பாருங்கள், இங்கே பாருங்கள், சிம் போடுறதுக்கு ஸ்லாட் தந்திருக்காங்க. அப்படியே மேலே வந்துட்டிங்கன்னா ஆடியோ ஜாக் இருக்குது. அப்புறம் இன்னொரு சைடில் பவர் ஆஃப் பண்ணுறது, ஆன் பண்ணுறது, பவர் பட்டன், அப்புறம் வால்யூம் கூட்டுறது, குறைக்கிறது. அப்படியே பின் சைடு வந்துட்டிங்கன்னா சொரசொரப்பாக கொடுத்துருக்காங்க. ஃபோனு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணுமோ எல்லாமே கையாண்டுருக்காங்க. அப்புறமா கீழ் பகுதியில் உங்களுக்கு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் கேமரா பக்கத்தில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க. அதாவது பேக் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு அப்புறமா இன்னும் பல விஷயங்கள் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு ஃபோனை 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அந்த 10,000 ரூபாய்க்கு அவங்க என்ன தந்திருக்காங்க, இதை ரொம்ப ஆழமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இனி கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்க போகிறோம், அவ்வளோதான். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருக்கு அப்புறமா பேக் சைடை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 2 கேமரா இருக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மெயின் கேமரா, ப்ரைமரி கேமரா உங்களுக்கு 13 மெகாபிக்சலில் தந்திருக்காங்க. அப்புறம் டெப்த்துக்காக இன்னொரு 2 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. அப்புறமா பேக் ஃப்ளாஷ் இருக்குது. தென் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபோனு ரொம்ப ஸ்லிம்மாக இருந்த மாதிரி இருக்கும். ஸ்லிம்மான ஃபோனே தான், வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. வெளிப்புறமாக கவரில் பார்க்கும்போது ரொம்ப வண்ணமான ஃபோன் நினச்சேன். பட் கையில் தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. அதாவது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது, கைக்கு இதமாக இருக்குது. வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வரல நீங்கள் தாக்கி பிடிக்கலாம், அந்த மாதிரி இருக்குது, தாங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா ஃப்ரண்ட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 5 மெகாபிக்சலில் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீனு பாருங்கள், டிஸ்பிளே உங்களுக்கு 6.5 இன்ச்சில் HD+ டிஸ்பிளே, IPS LCD தான். டிஸ்பிளேக்கு அப்புறமா ரேமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 GB ரேமும் இருக்குது, 3 GB இருக்குது. உங்களுக்கு தேவையான வேரியண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. வேரியண்ட் நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஸ்டோரேஜும் உங்களுக்கு மாறுபடும். அதாவது 2 GB சூஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 32 GB தான் கிடைக்கும். 3 GB சூஸ் பண்ணிங்கன்னா 64 GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். அதாவது இதில் GoOS லோட் பண்ணியிருக்காங்க. Android 11 GoOS தான். அதனால் ரேமை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லைட் வெயிட் ஓஎஸ்னால் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பக்காவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகாது. ஏன்னா கோனால் சின்ன விஷயங்கள் பட்டி டிங்கரிங்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. பேக்ரவுண்டில் பேட்ரி வந்து உங்களுக்கு 5050 mAhல தந்திருக்காங்க. எப்படி தான் இந்த ஸ்லிம்மான டிசைனில் உள்ளாடி பேட்ரி வச்சாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆச்சரியமாக தான் இருக்குது. அதாவது வெயிட்டான ஃபோன் மாதிரியும் தெரியலை. 5050 mAhலேயும் பேட்ரி இருக்குது. ரொம்ப ஸ்லிம்மாகவும் கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஆச்சரியத்தை கண்டிப்பாக ஏற்படுத்த தான் செய்யுது. அப்புறம் சென்சார்னு பார்த்தீங்கன்னா அக்சிலோமீட்டர் சென்சார் இருக்குது, லைட் சென்சார் இருக்குது, ப்ராக்சிமிட்டி சென்சார் இருக்குது, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் நான் காமிச்சிட்டேன் பேக் சைடில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அது எவ்வளோ ஸ்பீடாக உங்களுக்கு அன்லாக் ஆகுதுன்னா அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், லாக் பண்ணதுக்கப்புறம் வச்ச உடனே அன்லாக் ஆகலை, கொஞ்சம் டிலே இருக்குது. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். 3 வாட்டி நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. மற்றபடி ஓஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எப்படி நம்ம பயன்படுத்துவோமோ அந்த ஃபீல் வந்து கொடுக்குது. ஏன்னா கிளியர் ஓஎஸ்,
பியூர் ஆண்ட்ராய்டை லோட் பண்ண மாதிரி இருக்குது. பியூர் ஆண்ட்ராய்டே தான், அந்த ஃபீல் அப்படியே வருது. கூகுள் கிட்டேருந்து டேரெக்டாக ஓஎஸை வாங்கிட்டு அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. எந்த வித மாற்றங்களும் அவங்க பண்ணலை. அதை நம்ம மார்க்கெட்டுக்கு போனதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள் எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி கூகுள் கிட்டேருந்து டேரெக்டாக நீங்கள் வந்து ஓஎஸை யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. அது நல்லாவே இருக்குது. டேரெக்டான ஒரு பியூரான ஓஎஸை யூஸ் பண்ணுற ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்குது. இது ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை வந்து நமக்கு கொடுக்குது. மற்றபடி இது வந்து பெரிய ஆட்களுக்கு வந்து செட் ஆகாது. அதாவது ரொம்ப ஹெவி லோடு வந்து கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ஃபோன் செட் ஆகாது. எனக்கு 10,000 ரூபாய்க்கு ஃபோன் வேணும், எனக்கு ஃபோன் கால் தான் பேசுவேன், வாட்ஸ்அப்பை பயன்படுத்துவேன், கூகுள் பே பயன்படுத்துவேன், சின்ன சின்ன விஷயத்துக்காக பயன்படுத்துகிறவங்களுக்கு இந்த ஃபோன் செட் ஆகும். மற்றபடி ஹெவி லோடுக்கு இது ஆகாது. ஏன்னா ப்ராசஸர் வந்து யூனிசாக்கோட SC9863A ரக ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க, 28nm ப்ராசஸர். இது வந்து பெரிய லோடுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது. அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மி பட்ஜெட்டில் ஃபோன் வேணும், எனக்கு எல்லா வசதியும் ஓரளவுக்கு பண்ணணுங்கிறவங்களுக்கு ஓகே. ஹெவி லோடு யூசர்ஸ்க்கு இது கண்டிப்பாக இந்த ஃபோன் ஆகாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த ஃபோன் மூலிமா எடுக்கப்பட்ட ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். நண்பா, இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா வீடியோ சாம்பிள். எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லவே வரல. 5 மெகாபிக்சல் கேமரா ஓரளவுக்கு நார்மலாக பண்ணியிருக்காங்க. கேமரா மாதிரி இருக்குது. ரொம்ப நல்ல கேமரா, இது உலகத்திலே சிறந்த கேமரா அப்படின்னு நான் சொல்லவே வரல. இந்த வீடியோ சாம்பிள் பார்க்கும்போது நீங்களே ஜட்ஜ் பண்ணிவிடுவீங்க. எல்லாமே ஒரு 10,000 ரூபாய்க்குள்ளாடி கொண்டு வரும்போது ஃப்ரண்ட் கேமரா, பேக்கில் 2 ஃப்ளாஷு, ப்ராசஸர், ரேம் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்குறோமோ அந்த ரூபாய்க்கான அவுட்புட் நீங்கள் பார்க்கலாம். விண்டு வந்து லைட்டாக தான் இருக்குது, பெரிய விண்டெல்லாம் கிடையாது, லைட்டாக இருக்குது. ஆடியோ வந்து கேட்குற லைவ் ஆடியோ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சத்தங்கள் கேட்கும், குருவிகளோட ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ், அருமையான சவுண்ட்ஸ் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கேட்கலாம். அதாவது மைக்கை பொறுத்து லைவ் ஆடியோ லைவாக ரெக்கார்ட் பண்ணுறேன், அதோட அவுட்புட்டை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பேக் கேமரா வீடியோ சாம்பிள். இந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள். ரொம்ப தாக்கி பேச முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு ஷார்ட்கட்டோட சொல்கிறேன். ரூபாக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஸ்பாட். மூக்குத்தி அம்மன் படம் பார்த்துருப்பீங்க, லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் ஒரு சீன் வரும், அந்த ஏரியா தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு நீளமான ஒரு ரோடு, அழகான ஒரு பிளேஸ். இந்த கேமரா மூலிமா அது எப்படி வந்திருக்குங்கிறத நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப தாக்க முடியாது, புரிஞ்சுக்கோங்க. நண்பா, இந்த ஃபோட்டோஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதை பாருங்கள், ஃபோட்டோ எப்படி வந்திருக்கு. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அடுத்த சாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். செம்பருத்தி பூ சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், சுத்தம் என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு திருப்தி உண்மையிலே அளிக்கலை. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இன்னொரு ஃப்ளவர் சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், இது கொஞ்சம் டெப்த்து உங்களுக்கு காமிக்குது. இது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சாம்பிள் நான் காமிக்கிறேன். இதை பாருங்கள். கேமரா விஷயத்தில் என்னை பொறுத்த மட்டும் ஒர்த்து இல்லை. பேக் கேமரா அவ்வளோதான், சுத்தம். வேறு ஏதாவது எனக்கு வந்துட போயிடுது. ஸோ அந்த மாதிரி இருக்குது கேமரா. இருக்கிறத அப்படியே நான் காமிச்சிட்டேன். இதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கேமரா ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். வேணால் ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செல்ஃபி பாருங்கள். 5 மெகாபிக்சல் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா பரவாயில்ல, ஓரளவுக்கு ஃபேஸ் தெரியுது. நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இதை நான் உங்களுக்கு போர்ட்ரேட்டுக்கு மாற்றுறேன். இதையும் பார்த்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் டைம் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது ஹார்ட்வேர் பார்ட்ஸ் எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கேமரா விஷயத்தில் மட்டும் அதாவது டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குற நிலைமையில் இருந்தேன். ஹார்ட்வேருக்கு இந்த கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் எனக்கு பார்த்ததுக்கப்புறமா ஹார்ட்வேர்க் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட் பண்ணுவேன். இந்த இதுக்கெல்லாம் நான் பண்ண மாட்டேங்கிற அந்த நிலைமைக்கு வந்துட்டேன். அந்த மாதிரி இருக்குது அந்த சாம்பிள்ஸ். எனக்கு பார்க்கும்போது திருப்தி அளிக்கவே இல்லை. போர்ட்ரேட்டும் நீங்கள் பாருங்கள், கேமரா சுத்தம், அவ்வளோதான். நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஃப்ரண்ட் கேமரா மட்டும் ஏதோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கு பயன்படுத்திக்கலாம். 10,000 ரூபாய்க்கு அப்படி இப்படி கொண்டு வரும்போது நான் யோசித்தேன். எல்லாமே அந்த நோக்கியா அந்த ஹார்ட்வேருக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. கேமரா விஷயத்தில் கோட்டை விட்டுருக்காங்க, அது நமக்கு தெரியுது. மற்ற எல்லாத்துக்குமே நான் டிடிஜியோட டபுள் சர்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். சின்ன சின்ன லைட் வெயிட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அதுக்கான டபுள் சர்டிஃபிகேஷன்.
பட் கேமராவுக்கு நான் எந்த சர்டிஃபிகேஷனும் கொடுக்க தயாராக இல்லை, சிங்கிள் கூட நான் கொடுக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் மணி ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி கேட்குறீங்க. நிறைய பேர் பிரிண்டரை பற்றி நான் வீடியோ போடுறதுக்கு நிறைய ரெஃபர் பண்ணுறீங்க. பிரிண்டர் நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம்பா. இந்த கேமரா பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த ஃபோனை பற்றி எல்லாமே பார்த்துருப்பீங்க. தேவைன்னா வாங்கிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம். கீப் சப்போர்ட்டிங்.